Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் பீர்க்கங்காய் வச்சு ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் துவையல். பீர்க்கங்காயில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சைட் டிஷ் பண்ணுவோம். பீர்க்கங்காய் கூட்டு, பொரியல் அந்த மாதிரிலாம் குழம்பு கூட வைப்போம். பட் இந்த துவையல் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. மிளகுலாம் சேர்த்து பண்ணுறதுனால இந்த மாதிரி குளிர்காலத்தில் வந்து மிளகு உடம்புல செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதனால் இந்த துவையல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த துவையல் இருந்ததுன்னா சைட் டிஷ் கூட பெருசாக எதுவும் தேவையில்லை. அப்பளம் இருந்தாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பீர்க்கங்காயை நல்லா கழுவி எடுத்துக்கணும். நம்ம தோலோடையே யூஸ் பண்ண போகிறோம், அதனால் நல்லா கழுவிடுங்க. இப்போ இதில் வந்து அந்த கோடு வருது இல்லையா, அந்த பகுதியை மட்டும் நம்ம இந்த சீவிரத்தை வச்சு சீவி எடுத்துடணும். தோல் வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி இதை ஃபுல்லாக வந்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஓரளவுக்கு மீடியம் சைஸ் துண்டுகளாக வெட்டிக்கலாம். இப்போ எல்லாமே வெட்டியாச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பேனை சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, இது ரெண்டையும் நல்லா இந்த எண்ணெயிலே வறுத்துக்கணும். உங்களுக்கு மிளகு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா 1 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு எண்ணெயில் நல்லா வறுபட்ட உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு இதை கைவிடாமல் நல்லா அது பொன்னிறமாக மாறணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இப்போ உளுந்தும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை ஆற வச்சிடலாம். இந்த பேனில் இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்து இது நல்லா வதக்கிடணும். ஒரு 10 நிமிஷமாவது வதங்கணும். ஏன்னா நம்ம தோலோடையே சேர்த்துருக்கிறதுனால அது கொஞ்சம் சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். மிதமான தீயிலேயே வச்சு நல்லா கிளறி விட்டு வதக்கிட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். தோல் கூட நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லையா, உளுந்து, மிளகு அதெல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் பாதி அளவு புளி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஓரளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க பீர்க்கங்காய் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் லேசாக கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் அரைக்காமல் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதை பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து இதுக்கு தாளிப்பு போடுறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கறிவேப்பிலை, அவ்வளோதான். இந்த தாளிப்பை வந்து சட்னியில் சேர்த்து இது கலந்து விட்டுடலாம். இந்த சட்னியை வந்து நல்ல சூடான சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
ரொம்ப சுவையான ரொம்ப சத்தான பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.